இந்த 24 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிற இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பாதி பேர் ஃபேஸ் பண்ணுறது இது தெரிஞ்சும் தெரியாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, லைஃப்பில் எதுக்கு இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், இந்த வேலை நான் செய்கிறது கரெக்டாக, இல்லை இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் என்ன, இல்லை நான் இதுக்குள்ளேயே ஓட்டிக்கலாம், இந்த பணத்தை வச்சே நான் எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செய்கிறது கரெக்டாக தப்பான்ற பற்றி தான் இந்த வீடியோ. லைஃப்பில் உங்களே நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல், லைஃப்பில் நீங்கள் டெய்லி பாடம் கற்றுக்காமல், லைஃப்பில் நீங்கள் புரிதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு பிளானிங்கோ இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ, டெய்லி பிளானிங்லாம் நான் சொல்லலை, ஒரு டிசிஷன் பண்ணிட்டு ஒரு கோல் செட் பண்ணிட்டு லைஃப்பில் போனோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாட் இன்வெஸ்டிங் யுவர் நாலேஜ் இன் யுவர் செல்ஃப். எந்த புது ஐடியாவோ புது விஷயங்கள் ஆஃபீஸில் சொல்கிறதோ ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதோ அந்த நாலேஜ் எல்லாத்தையும் அவங்க நம்மளுக்கு கொடுக்குறதே வந்து நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணி போகிற இடத்துல சேல்ஸாக இருந்தால் நம்ம பேசுறதுக்கும், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம்னா சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கும், இதுக்கு தான் அவங்க வந்து ஒரு வீக்லியோ ஒரு மந்த்லியோ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கோ ஒரு கியூஎன் செக்ஷனோ இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷனோ நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, பொழுது போகாமல் இல்லை, உங்களை நீங்கள் வேலை பார்க்கல, உங்களை அசம்பிள் பண்ணி உங்களை லிசன் பண்ண வைக்கணுன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. இது நிறைய லைஃப் இன்சூரன்ஸ்லையும் ஃபினான்ஸ் செக்டர்லையும் நிறைய இடத்துல வந்து அந்த ட்ரைனிங் செக்ஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவை என்னன்னா, உங்கள் சேல்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், உங்கள் குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், உங்கள் வேர்ட்ஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் வேண்டாத விருப்பம் சில பேர் அதில் அட்டனே பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, மெயினாக அவங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காம, இதை வேலை செய், இதை பண்ண, அதை பண்ணு அவங்க சொல்கிறத பார்க்கும்போது அது இன்ட்ரெஸ்டாக எடுக்காதனால அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்காம போகிறதுனால என்ன ஆகும்னா, அவங்களால ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்க முடியாது. இதனால உங்கள் வேலை வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே இருக்கிற போது என்ன ஆகும்னா, ஒரு காலத்தில் பாஸை திட்டு வாங்கிட்டே இருப்பான், 3 மாதம் 4 மாதம் வேலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லையும் சரி, இதே மாதிரி பிஸ்னஸ்லையும் சரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கிற போது தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் டெவலப் ஆகும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே காசு இல்லாமல் அவங்க உங்களுக்கு ஒரு ஏசி ரூமில் உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாமே கொடுத்து உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது யூஸ் பண்ண பாருங்க. யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, லாஸ் ஆகுறது கம்பெனி இல்லை, உங்களை தூக்கி போட்டு இன்னொருத்தவங்க ஒரு எஃபிஷியன்டான பர்சனை வச்சு இன்னும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து குறைச்ச சேலரியில எடுத்து அவங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொண்டு வரதுக்கு அவங்களால முடியும். யோசிங்க நீங்க எதை செய்றீங்கன்றது. ரெண்டாவது, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்ஸ்க்கும் ரெண்டாவதுக்கு இது பண்ணும், ஐ நோ எவ்ரி திங் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், இந்த ட்ரைனிங் எனக்கு வேண்டாம், நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், இந்த ஆட்டிடியூட்லேயே இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா எந்த விஷயமும் உங்களுக்கு முழுசாவே தெரிஞ்சிருக்காது, பிட்டு பிட்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பிட்டு பிட்டா இருக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணா எதுவுமே அவுட்புட்ஸ் வராது, தப்பு தப்பா தான் போய் நிற்கும். அப்போ இந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்க எல்லா கேட்டகரிலையும் இருப்பாங்க. இதை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற நிறைய பேரும் இருப்பாங்க, ஆஃபீஸில் நம்ம முக்காசி வச்சு ஆஃபீஸில் பார்க்கறது எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க பின்னாடி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்களை உட்கார வச்சு ஒரு குரூப் டிஸ்கஷன்ல ஸ்பீச் கொடுக்க சொன்னா அவங்களால ஒரு முழுமையா பேச முடியாம அவங்க செய்யற தப்பு அந்த ஒரு இடத்துல தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பெட்டர், எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லி கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன்ற மாதிரி ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது நீங்க மாத்திரம் இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க, இந்த சர்க்கிள்ல நீங்களும் ஒரு ஃபெமிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியணும் நீங்களும் ஃபெமிலியர் ஆவீங்க, ஆனா அது சர்டன் டைம்ல காணாம போயிடுவீங்க. ஆனா தெரியாது, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லா நாலேஜஸ் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க ஒரு ஃபெமிலியரே ஆகலாம், நீங்க சேல்ஸ் க்ளோஸ் பண்ணலாம், இல்ல ப்ராஜெக்ட்ஸ் எனிதிங், எந்த ஜாப் ரிலேட்டடோ நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு எனக்கு எல்லாமே தெரியும்ன்றத நினைப்புல இருக்காதுங்க. அந்த ஆட்டிடியூட்டா இருந்துச்சுன்னா மாத்த பாருங்க. யாரும் உங்களை அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. தெரியலன்னு சொன்னா சொல்லி தரக்க ரெடியா ஆள் இருப்பாங்க. தெரியும்னா ஓகே, ஒரு தெரியும், நம்ம ஏன் சொல்லணும்னு போயிடுவாங்க. லாஸ் ஆகுறது அவங்க கிடையாது, அவர் ட்ரைனர் கிடையாது, நம்ம தான் லாஸ் ஆகும் இதுன்றது யோசிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஜாபே இல்லாமல் போய்ட்டு நம்ம லைஃப் சிச்சுவேஷன் ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் யோசிச்சிங்கன்னா இது புரிஞ்சுக்கிட்டு கேட்டு நடக்கும்போது நம்மளால செய்ய முடியும். ரெண்டாவது பாயிண்ட்ஸை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மூணாவது, ஸ்பெண்டிங் எ மணி லாட் ஆஃப் இன் பேட் ஹேபிட்ஸ். முக்கியமா இந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல நான் வேலை பார்த்த காலத்துலையும் சரி, இப்பயும் சரி, இப்பயாவது சேலரி இது இருக்கும், அப்பயிலேருந்து சரி, சேலரி வந்து ஒரு கார்பரேட்ல நீங்க போனீங்கனாலையும் நம்ம நார்மலா வாங்குற சேலரியிலேருந்து கொஞ்சம் டபுளாவே இருக்கும். அங்க நார்மலா ஒரு 5 ரூபா அப்படி இருக்குன்னா அங்க 15 ரூபா தருவாங்க. இங்க வந்து 10 ரூபான்னா அங்க 25 ரூபா 30 ரூபா கிட்ட அந்த மாதிரி சேலரிஸ் இருக்கனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு செலவு போக வீட்டில் கொடுக்க போக அவங்களுக்கு கையில பணம் இருக்கனால அவங்க மெயினா எங்க போய் நிக்கிறாங்கன்னா, எல்லாருமே கார்பரேட்ஸ்லாம் இருந்தனால சொல்றேன், பார்த்ததுனால சொல்றேன், அந்த ஒயின் ஷாப், அந்த ஆல்கஹால்ன்றது வந்து ஹேபிட், கார்பரேட் ஹேபிட்ஸ்னே சொல்லி கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற மேனேஜர்ஸும் பண்ணுவாங்க, வேலை பார்க்குறவங்களும் பண்ணுவாங்க. புதுசா வந்திருக்கும் ட்ரீட்னாலே சாப்பிட்ற ஐட்டம் இருக்காது, ட்ரீட்னால நைட்டு வந்து ஒரு ஆல்கஹால் ட்ரீட் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து
இருக்கிற மணியை இது பண்ணும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது என்ன ஆகும், அவங்க சொல்லுவாங்க இது தப்பே இல்லை, கார்பரேட் கல்ச்சர், நீ இதில் வந்து பண்ணணும் அப்படின்ற சொல்ல என்ன ஆகும்னா, அவன் ஒரு தடவை தப்பா இது பண்ணுவான், ருசிப்பா 3-4ன்னு போகும்போது அவனே தனியா இண்டிவிஜுவலா போற மாதிரி ஆகி இருக்கிற வாங்குற சம்பளம்லாம் செலவாகி நிறைய தப்பான இதுல போகும்போது அவங்க பண்ணக்கூடிய ஜாப் ஒழுங்கு இல்லாம ஹெல்த் வீணா போய் பினான்சியல் லாக் ஆகுறது நிறைய பேர் இந்த கார்பரேட்ஸ்ல பார்க்கலாம். அதுவும் நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, ஏன்னா போனாலே சம்பளம் கூட கிரெடிட் கார்டு நம்மளுக்கு உடனே வந்துடும், பேங்க்ல இருந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேடி வரும். ஆனா அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்றோமா இல்லையான்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை தப்பான டைவர்ஷனை கூட்டு போறதுக்கு பல பேர் நம்மளை நோக்கி வருவாங்க. அதை அவாய்ட் பண்றது நம்ம கையில இருக்கு. அவாய்ட் பண்ணி போனோம்னா 1-4 தடவை நம்மளோட பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி கிண்டல் பண்ணலாம். 5வது தடவை நம்ம இப்படிதான் நினைச்சிட்டோம்னா நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, அடுத்த ஆளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாம நம்ம சேஃப்டி ஆகலாம். அதனால அதை திங்க் பண்ணுங்க. இதுக்கு காரணம் வந்து எனக்கு கார்பரேட் கல்ச்சர்ன்றது சொல்லாதீங்க. இதை தப்பு பண்ணது நம்ம, அந்த தப்பை நம்ம தான் மாத்திக்கணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பீங்க. 4வது முக்கியமா சாட்டிஸ்ஃபைட் இந்த ஜாப். இப்போ வேலை பார்த்துருக்கல சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. பாதி பேர் பார்த்தா தப்பே கிடையாது, சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது தப்பே கிடையாது. ஆனா இப்போ ஒரு அக்கௌண்டண்டா இருக்கிறாங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்கௌண்டா இருக்கிறாங்கன்னா அது அசிஸ்டண்டா இருப்பாங்க, அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஒரு சேல்ஸ்மேனா இருக்கிறாங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர், அப்புறம் சேல்ஸ் மேனேஜர், இந்த டாப் லெவலில் போறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. இருக்கிற விஷயத்த அவங்க 1 லட்சம் டார்கெட் கொடுக்குறாங்களா, ஒரு 50,000 60,000 பண்ணா திட்டுவாங்க, ஆனா இருந்தாலும் வச்சுக்குவாங்க. ஏன்னா இவன்ட்ட வந்து மாசம் ஆனா இந்த ஒரு வேல்யூ வரனால அவனை கையிலேயே வச்சிருப்பாங்க. வேலையும் போகாது, திட்டு வாங்கினாலும் மாசம் ஆனா உங்களுக்கு சம்பளம் வந்துடும்ன்றத அப்படியே இருப்பாங்க. நீங்க ஒரு நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆறது வந்து அப்படியே இருக்கிறதுனா கம்பெனி சிஇஓ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா சம்பளம் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. ஆனா இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் நீங்க இருக்கும் போது உங்க ஸ்கில் செட்டி கொஞ்சம் நாள் தான் டெவலப் பண்ணி, ஒரு கம்பெனில நீங்க 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறீங்கன்னா நீங்க அந்த கம்பெனிலே வந்து ஒரு பொசிஷனாவது மினிமமாவது நீங்க தாண்டி இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 2 பொசிஷனா போயிருக்கணும். நான் வந்து அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜரா போகும்போது, சேல்ஸ் பீப்புளா இருக்கும்போது, அப்புறம் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர், அப்புறம் சேல்ஸ் மேனேஜர், டெப்டி மேனேஜர்ன்றது அந்த கொடுத்த கிரைட்டீரியாவை அந்த 1 வருஷத்துல முடிக்கும் போது அவங்க கொடுப்பாங்க, ஒரு 6 மாசத்துல இதை மூவ் பண்ணீங்கன்னா இந்த அடுத்த பொசிஷன் போவாங்க. அப்ப நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க சேல்ஸ் மேனேஜர் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர்ல கொண்டு வருவாங்க, அப்புறம் பிரான்ச் மேனேஜர் ஆக்குவாங்க. இப்படி போகும். இப்போ ஸ்டெப் ஆகும்போது நம்ம ஒரு பிரான்ச்சுக்கே மேனேஜர் ஆகலாம், அதுக்கப்புறம் ஏரியா மேனேஜர் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்து ஜோனல் மேனேஜர் ஆகலாம். இப்படி நிறைய இருக்கும். இந்த ஆர்ஓடின் மேனேஜர் இப்பெல்லாம் நான் ஆர்ஓடின் மேனேஜர்ஸ்லாம் ஆகும்போது இந்த ஸ்டெப் தான் வந்து எனக்குள்ள வந்தது. அப்ப நான் அவங்க கொடுக்குற கிரைட்டீரியாவும் அவங்க கொடுக்குற டார்கெட்ஸும் மினிமம் அச்சீவ் பண்ணாம மேக்ஸிமம் அந்த ஒரு 5 லட்சம் 5 லட்சம் ஒரு மாசம் பண்ணுவேன், ஒரு மாசம் 3 லட்சம் பண்ணுவேன், ஒரு மாசம் 7 லட்சம் பண்ணுவேன், 1 லட்சம் 2 லட்சம், இப்படி வித்தியாசம் இருக்கும்போது 1 இயர் பார்க்கும்போது நம்மளோட சேல்ஸ் டார்கெட் அந்த மீட் அவுட் ஆயிருக்கும். அவங்க கொடுத்த டார்கெட்டுக்கு மீட் அவுட் ஆகும். ஒரு மாசம் டிராப் ஆகும், ஒரு மாசம் சேல்ஸ் இல்லாம இருந்தாலும் போன மாசம் முந்தின மாசம் எல்லாம் வந்து அதை மீட் அவுட் ஆகிறதுக்கு மாதிரி ஆகும். அப்போ அது போக ஸ்கில் செட் நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். யாரை பார்க்கணும், எங்க பார்க்கணும், நம்ம சேல்ஸ் எங்க இருக்கும், யாரை எந்த பீப்புளை பார்க்கலாம். ஃபினான்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு ஆடிட்டரை போய் பார்ப்பேன், பேங்க் செக்டார்ல இருக்க ஒருத்தர் பார்ப்பேன், இப்படி நம்மளுக்கு ரிலேட்டடா இருக்கிற நிறைய பேர் பார்ப்பேன், ஹவுஸ் ஒய்ஃப் பார்ப்பேன், இன்வெஸ்டரை பார்ப்பேன், HNI கிளைண்ட் பார்ப்பேன், நிறைய சேலரி பேக்ரவுண்ட்ல இருக்க என்ன மாதிரி இருக்கிற கூட இருக்கிற ஆளா போய் பார்ப்பேன். அந்த இன்வெஸ்டிங்ஸ்லாம் நான் கொண்டு வரும்போது, ஃபினான்ஷியல் கொண்டு வரும்போது என் டார்கெட்ஸ் வந்து ஒரு 10 கால்ஸா டெய்லி பார்க்க ஆரம்பிச்சு, அதுல வந்து டோட்டலா ஒரு வீக்கா இருந்தாலும் இப்படி பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அவுட்புட் தான் இப்ப நான் வீடியோ எல்லாம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 5 வீடியோல இருந்து 6 வீடியோ நான் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மாசத்துல மினிமமாவது சில வாரத்துல 5 தடவை பண்ணுவேன், இல்லைன்னா 2 வீடியோ பண்ணுவேன், 3 4ன்னு பண்ணும்போது டோட்டலா பார்த்தா ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு வந்து மினிமம் 5ன்னு வச்சா 100 இருக்கும். ஆனா 100ன்னு இருக்காது, மேக்ஸிமம் என் கையில ஒரு 50ல இருந்து 60 வீடியோ ரெடியா இருக்கும். அப்ப இன்னும் 2 மாசத்துக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணாம இருக்கிற வீடியோ எடிட்டிங் ஆரம்பிப்பேன். அது முடியும் போது 10 வீடியோ இருக்கும்போது திருப்பி சேல்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுவேன். இதே மாதிரி தான் சேல்ஸ்ல அப்படி பண்ணுவேன். டோட்டலா நான் ஒரு நாளைக்கு வந்து 10ல இருந்து 12 பேர் பார்ப்பேன் கோல்டு கால். அது எங்க போய் பார்க்கணும் முதல் நாள் நைட்டே டிசைட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ் கிட்ட டெவலப் பண்ணி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன். காலையில 10 to 11 வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இமிடியேட்னா போவேன், இல்ல அடுத்த நாள்லாம் இப்படி வாரத்துக்குள்ள அப்பாயின்ட் பண்ணிக்குவேன். அப்ப டெய்லி வந்து அப்பாயின்மெண்ட்ல 4 கால் இருக்கும், கோல்டு கால் ஒரு 5 கால் இருக்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, இல்ல ஃபாலோ அப் கால்ஸ் இப்பெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது அந்த வீக்லி நான் பிஸி ஆகிட்டே இருப்பேன். பாஸ் பார்க்கும்போது சேல்ஸ் நடக்கலைன்னா கூட அந்த எண்ட் ஆஃப் மந்த்ல ஏதாவது சேல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும்போது பெருசா க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் செட் டெவலப் பண்ணி பண்ணும்போது தான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்க ஒரே இடத்துல இருக்கலாம், இருக்கிறத தக்கலான ஒரு ஸ்டேஜ்ல நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க, காணாம போயிடும். அதனால இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்க கரெக்டா இது பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துலயும் சரி, நீங்க வந்து டாப் லெவல்ல போறதுக்கும் சரி, ஸ்கில் செட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி இதெல்லாம் போதும், இல்லை எனக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு அப்படி
இருப்பேன், எனக்கு நாலேஜ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும், இப்படிலாம் ஆட்டிடியூட்ல நம்ம இருந்தோம்னா லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் போக மாட்டோம், நெக்ஸ்ட் இதுக்கும் நம்ம யோசிக்க மாட்டோம். அதே இடத்துல ஒரே இதை ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே போற மாதிரி இருக்கும். ஒரு குதிரையை எப்படி கட்டி விட்ட மாதிரி இருக்கும். அது சில விஷயங்கள் எடுபடலாம், ஆனா அந்த வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் நீங்க உங்க ஆட்டிடியூட்டையும் உங்க திங்கிங்கையும் மாத்தினீங்கன்னா நல்ல வேக்குல போகலாம். புதுசா உலகம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நான் இருக்கும் போது இந்த டிஜிட்டலும் இப்ப இருக்கிற டிஜிட்டலும் ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அதுக்கு ஈடு கொடுத்து நம்ம போனோம்னா நம்ம லைஃப் சைக்கிளும் நம்ம பேட்டர்னும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைக்காலஜியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா பக்காவா போகலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், நம்ம சேல்ஸ்ல பண்றோமா, ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிறோமா, எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணீங்கன்னா இந்த 4 ஹேபிட்ஸையும் மாத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயத்தை எடுங்க. கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் ஆன ஒரு பிசினஸ் பீப்புளோ சக்சஸ் ஆன ஒரு சேல்ஸ் பீப்புளோ வர முடியும். யோசிச்சு பாருங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகணும், சப்போர்ட் பண்ணுங்க.